அண்ணாமலை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவித்து நிவாரணம் வழங்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தொல் திருமாவளவன், தமிழ்நாட்டில் பாஜக இல்லை என்பதால் தான் நமது கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது என்று தெரிவித்தார். வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அதிகார மமதையில் பேசும் நிர்மலா சீதாராமன் தன்னை ஒரு பிரதமராக நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் கூறினார். தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய வழிவகுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு நடைமுறையை வல்லரசு நாடுகள் கூட பின்பற்றவில்லை என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மத கலவரத்தை உருவாக்கி அதில் பாஜக குளிர்காய நினைக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி பேட்டி கொடுக்கிறாரே தவிர தமிழகத்திற்கு சல்லி பைசாவை கூட தரவில்லை என்றும் கூறியுள்ளார். இன்றைக்கு மத்திய அரசு எப்படி ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கத்தோடு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஏராளமான விவரங்கள் மூலம் நாம் அறிய முடியும். தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற வரலாற்றிலே இல்லாத இயற்கை இடர்பாட்டுக்கு 21,000 கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்தால் இன்று வரையிலே வாய் நீட்டா வாய் உரையாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர, நீண்ட பேட்டிகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு சல்லி காசை கூட தமிழ்நாட்டுக்கு தர மறுத்து வருகிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், விலைவாசி உயர்வு பற்றி கேட்டால் பொறுப்புள்ள அமைச்சர் தங்கள் வீட்டில் வெங்காயம் சேர்த்துக் கொள்வதில்லை என்று சொல்வதாக தெரிவித்தார். அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க யாரு என்னன்னு தெரியும். நாடாளுமன்றத்தில் திரும்ப மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று வெங்காய விலை ஏறிவிட்டது, பூண்டு விலை ஏறிவிட்டது, அதை குறைக்க வேண்டும் என்று கோரிய பொழுது அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதை நாங்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் அது சரி. அல்லது நீங்கள் சொல்லுவது போல் விலை ஏறவில்லை, நீங்கள் வேண்டுமென்றே சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் கூட தவறல்ல. அதற்கு மாறாக எங்கள் வீட்டில் நாங்கள் பூண்டு வெங்காயம் சமைப்பது இல்லை என்று சொன்னார்கள்.